பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்காக 2026 ஆண்டின் முதல் காலாண்டு, அதாவது ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான தெளிவான மற்றும் ஆழமான பகுப்பாய்வை நாம் பார்க்க போகிறோம். வரும் 3 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் சக்தி, பொறுமை, உறவுகள் மற்றும் வெற்றிகள் தொடர்பாக என்னென்ன பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதை இந்த வீடியோ விளக்கும். உங்கள் சந்திர ராசி அல்லது லக்னம் துலாம் என்றால் இந்த கணிப்பு உங்களுக்கு ஒரு நடைமுறை வழிகாட்டியாக அமையும். முதல் பெரிய நிகழ்வு, உச்சம் பெற்ற செவ்வாய் ஜனவரி 16 செவ்வாய் பகவான் உங்கள் 4ஆம் பாவமான மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர ராசி செவ்வாய்க்கு மிகவும் பிடித்தமான இடம். இங்கே அவர் உச்சம் பெறுகிறார். 4ஆம் பாவம் என்பது சுகம், சொத்து, தாய் மற்றும் வாகனத்தை குறிக்கும் இடமாகும். எப்போது சேனாதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்கிறாரோ அப்போது சுகம் என்பது ஓய்வு மூலம் கிடைக்காது, சக்தி மற்றும் அதிகாரத்தின் மூலமே கிடைக்கும். இது உங்களுக்கு சொத்து வாங்குவதற்கான மிகப்பெரிய யோகத்தை உருவாக்கும் காலகட்டமாகும். 2வது பெரிய நிகழ்வு கிரகண தோஷம் மற்றும் அங்காரக யோகம். பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். ஏன் தெரியுமா? பிப்ரவரி 17 வாக்கில் உங்கள் 5ஆம் பாவத்தில், அதாவது புத்தி மற்றும் காதலை குறிக்கும் இடத்தில் சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை ஏற்படும். இதை நாம் கிரகண தோஷம் என்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிறகு செவ்வாயும் அங்கே வந்து சேர்வார். இதனால அங்காரக யோகம் உருவாகும். 5ஆம் பாவம் என்பது நமது சிந்தனையை குறிக்கும். இங்கே ராகு அமரும் பொழுது மூளையில் ஒருவித மங்கள் அல்லது குழப்பம் ஏற்படும். பிப்ரவரியில் நீங்கள் செய்வது சரி என்று உங்களுக்கு தோன்றும், ஆனால் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கலாம். 3வது பெரிய நிகழ்வு குருவின் வருகை. ஒவ்வொரு படத்திலும் ஒரு கிளைமேக்ஸ் இருப்பது போல மார்ச் மாதத்தில் தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் ஒரு கேம் சேஞ்சராக மாறுவார். மார்ச் 11 குரு உங்கள் 9ஆம் பாவமான பாக்கியஸ்தானத்தில் நேர்கதி வக்ர நிவர்த்தி அடைவார். வக்ர நிலையில் இருந்த குரு இதுவரை எந்த பலன்களை தடுத்து வைத்திருந்தாரோ அவற்றை மார்ச் 11 பிறகு வாரி வழங்குவார். சுருக்கமாக சொன்னால் ஜனவரி என்பது வலிமை மற்றும் சொத்துக்கான மாதம், பிப்ரவரி என்பது எச்சரிக்கை மற்றும் உறவுகளை கையாள்வதற்கான மாதம், மார்ச் என்பது அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றிக்கான மாதம். இப்போது ஒவ்வொரு மாதத்தையும் ஆழமாக பார்ப்போம். ஜனவரி 2026 பற்றி பேசுவோம். ஆண்டின் தொடக்கமே ஒரு மிக அரிதான நிகழ்வுடன் தொடங்குகிறது. ஜனவரி 1 முதல் ஜனவரி 12 வரை உங்கள் 3வது பாவத்தில் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன். 3ஆம் பாவம் என்பது உங்கள் தைரியத்தையும் இளைய சகோதர சகோதரிகளையும் குறிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை 7வது இடத்துல இருக்குங்க. கடந்த வருடம் ஏதாவது ஒரு வேலையை தொடங்க பயந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஜனவரி முதல் வாரத்தில் அதை செய்து முடிப்பீர்கள். உங்களிடம் ஒரு கோட்டர் மனப்பான்மை, சாதிக்கும் வெறி, நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி, ரிசல்யூஷன் எடுத்தாலும் அதை நிறைவேற்றும் பிடிவாதம் உங்களிடம் இருக்கும். புதிய தொழில்நுட்பம் அல்லது திறன்களை கற்றுக்கொள்ள இது ஒரு அற்புதமான நேரம். ஆனால் ஜனவரி 16 எச்சரிக்கையாக இருங்கள். செவ்வாய் மகர ராசிக்கு வந்து பஞ்சம மகா புருஷ யோகத்தை உருவாக்குவார் என்றாலும் அவர் உங்கள் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். இங்கே ஒரு முரண்பாடு உள்ளது. ஜோதிடத்தின்படி சூரியனும் செவ்வாயும் 4ஆம் பாவத்தில் தங்கள் திசை பலத்தை இழக்கிறார்கள். இதன் அர்த்தம் என்ன? அலுவலகத்தில் உள்ள மன அழுத்தம், வெளியுலக பிரச்சனைகள் மற்றும் உங்கள் ஈகோவை இவை அனைத்தும் உங்கள் வீட்டு படுக்கை அறை வரை வந்துவிடும். வீட்டில் அமைதி குறைவதை உணர்வீர்கள். நீங்கள் சொத்து வாங்குவீர்கள். வீட்டில் புதிய ஃபர்னிச்சர் அல்லது கார் கூட வந்து சேரும். ஏனெனில் செவ்வாய் உச்சத்தில் உள்ளார். ஆனால் அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கான மன அமைதி காணாமல் போகலாம். இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து இறுதி வரை, குறிப்பாக ஜனவரி 13 முதல் 31 வரை வாகனம் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் பாவத்தில் கேதுவின் பார்வை மற்றும்
செவ்வாய் சூரியனின் தாக்கம் வாகன விபத்துகளுக்கான யோகத்தை உருவாக்குகிறது. வேகத்தில் வாகனம் ஓட்டாதீர்கள். நிதி ரீதியாக பார்த்தால் ஜனவரி மாதம் நிலையான சொத்துக்களுக்கு பொற்காலம். பரம்பரை சொத்து தகராறு ஏதேனும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். இது பங்குச்சந்தைக்கான நேரம் அல்ல, மாறாக தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதற்கான நேரம். இப்போது நாம் பிப்ரவரி 2026க்குள் நுழைகிறோம். நண்பர்களே, நான் உங்களை பயமுறுத்த வரவில்லை, ஆனால் ஒரு நல்ல வழிகாட்டியின் வேலை பள்ளம் வருவதற்கு முன்பே உங்களை எச்சரிப்பதுதான். பிப்ரவரியில் கிரகங்களின் அசைவு மிகவும் தீவிரமாக உள்ளது. பிப்ரவரி 3 புதன், 6 சுக்கிரன் மற்றும் 13 சுக்கிரன் உங்கள் 5ஆம் பாவத்திற்கு செல்வார்கள். மேலும் பிப்ரவரி 17ஆம் தேதி சூரியன் மற்றும் ராகுவின் கிரகண தோஷம் உருவாகும். இது உங்களுக்கு என்ன அர்த்தம்? 5ஆம் பாவம் என்பது உங்கள் புத்தி, காதல் மற்றும் குழந்தைகளை குறிக்கும். ராகு இங்கே ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார். அவரை நாம் கட்டுக்கடங்காதவர் கூட அப்படின்னு கூட சொல்லலாங்க. பிப்ரவரி 17 ஒட்டிய நாட்களில் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும். நீங்கள் அதிகமாக சிந்திப்பீர்கள், நிறைய திட்டமிடுவீங்க, ஆனால் அவற்றை செயல்படுத்தவே முடியாதுங்க. பிப்ரவரி 26 புதன் வக்ரம் அடைகிறாருங்க. இதன் அர்த்தம் ஓவர் திங்கிங். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைப்பீர்கள். பதற்றம் மற்றும் தூக்கமின்மை இந்த காலகட்டத்தில் சாதாரணமாக இருக்கலாம். காதல் வாழ்க்கைக்கு பிப்ரவரி ரெட் அலர்ட் காலம். இந்த 5ஆம் பாவத்தில் அங்காரக யோகம் மற்றும் கிரகண தோஷம் இரண்டுமே உருவாகின்றன. நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் சிறிய தவறான புரிதல் கூட பெரிய நம்பிக்கை சிக்கல்களாக மாறலாம். சந்தேக புயல் உங்கள் உறவை அறுத்து விடலாம். உங்கள் துணையின் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்காதீர்கள். பிப்ரவரி அந்த காலகட்டத்தில் பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். நீங்கள் பெற்றோராக இருந்தால் பிப்ரவரியில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு காயம் அல்லது பருவகால நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஒரு நல்ல செய்தியும் உள்ளது. ராகு வழக்கத்திற்கு மாறானவர். நீங்கள் சமூக வலைத்தளங்கள், ஐடி, மென்பொருள் அல்லது பங்கு சந்தையில் இருந்தால் இந்த ராகு உங்களுக்கு வைரல் வெற்றியை தரலாம். பிப்ரவரியில் உங்கள் மனதில் ஒரு விசித்திரமான ஐடியா தோன்றும். அது உலகிற்கு விசித்திரமாக தெரியலாம், ஆனால் எதிர்காலத்தில் அதுவே உங்களை பணக்காரராக்கும். இப்போது நாம் மார்ச் 2026 அடைகிறோம். இருள் விலகி விடியல் பிறக்கிறது. மார்ச் 11ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றம் நிகழும். உங்கள் 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் தேவகுரு பிரகஸ்பதி நேர்கதியில் திரும்புவார். இதுவரை நான் 100% உழைக்கிறேன், ஆனால் பலன் 10% தான் கிடைக்கிறது என்று உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். மார்ச் 11க்கு பிறகு இந்த சமன்பாடு மாறும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்க தொடங்கும். நீண்ட தூர பயணம், வெளிநாட்டு பயணம் அல்லது புனித தலங்களுக்கு செல்லும் திட்டம் உருவாகும். மாணவர்களுக்கு யாரேனும் வெளிநாடு செல்வதற்கு விசா எதிர்பார்த்து கொண்டிருந்தால் மார்ச் மாதத்தில் அந்த வேலை முடியும். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் மீன ராசியில் பிரவேசிப்பார். அங்கு சனி ஏற்கனவே அமர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவம் என்பது எதிரிகள் மற்றும் நோய்களுக்கான இடம். சூரியனும் சனியும் தந்தை மற்றும் மகன் இங்கே சந்திக்கிறார்கள். இது சத்ருஹந்தா யோகத்தை, எதிரிகளை அளிக்கும் யோகத்தை உருவாக்கும். ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் மார்ச் மாதத்தில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரலாம். உங்கள் மறைமுக எதிரிகள் அல்லது அலுவலகத்தில் உங்கள் காலை வாரி விடுபவர்கள் இப்பொழுது அடங்கி போவார்கள். தடைப்பட்ட பணம் திரும்ப கிடைப்பதற்கான பலமான யோகம் உள்ளது. மாதத்தின் இறுதியில் மார்ச் 26ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் பாவத்திற்கு வருவார். பிப்ரவரியில் கெட்டுப்போன உறவுகள் மார்ச் இறுதியில் இனிமையாகும். திருமண பேச்சுக்களை உறுதி செய்வதற்கு மார்ச் மாதத்தில் கடைசி வாரம் மிகவும் மங்களகரமானது. நண்பர்களே, பெரும்பாலும் நாம் தொழில், வியாபாரம் மற்றும் வேலை ஓட்டத்தில் வீட்டின் உண்மையான பாஸ், அதாவது நம் இல்லத்தரசிகளை மறந்து விடுகிறோம். ஆனால் ஜோதிடப்படி வீட்டின் மைய புள்ளி இல்லத்தரசிகள் தாங்க. நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து துலாம் ராசியை சேர்ந்தவர் என்றால் இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமான நிகழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். கவனமாக கேளுங்கள். இந்த நேரம் உங்களுக்கு என்ன கொண்டு வந்துள்ளது என்று. ஜனவரியில் குறிப்பாக 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் 4ஆம் பாவத்தில் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு தனி ஆற்றல் இருக்கும். வீட்டின் முழு அமைப்பையும் மாற்ற வேண்டும் என்று தோன்றும். புதிய அலங்காரம், சுத்தம் செய்தல் அல்லது புதுப்பித்தல் வேலைகளை நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் செய்வீர்கள். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை. செவ்வாய் ஒரு சேனாதிபதி வீட்டில் உங்கள் ஆட்சி நடக்கும். ஆனால் உங்கள் பேச்சில் கடுமை வரலாம். சிறிய விஷயங்களுக்கு கணவர் அல்லது மாமனார் மாமியாருடன் விவாதம் செய்யாதீர்கள். செவ்வாயின் ஆற்றலை வீட்டு வேலைகளில் பயன்படுத்துங்கள், சண்டையில் அல்ல. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சற்றே சவாலானது. 5ஆம் பாவத்தில் கிரகண தோஷம் உருவாகிறது. 5ஆம் பாவம் என்பது குழந்தைகளை குறிக்கும். உங்கள் குழந்தைகளின் படிப்பு அல்லது அவர்களின் நட்பு வட்டாரத்தை பற்றி உங்களுக்கு அதிக கவலை ஏற்படலாம். குழந்தைகள் உங்கள் கைமீறி போவதாகவோ அல்லது அவர்களின் உடல்நிலை சரியில்லை என்றோ உங்களுக்கு தோன்றலாம். ராகுவின் காரணமாக நீங்கள் நாள் முழுவதும் உழைத்தாலும் யாரும் உங்களை பாராட்டவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். தனிமையை உணரலாம். எனது ஆலோசனை என்னவென்றால் இது கிரகங்களின் விளையாட்டு மட்டுமே.
மட்டுமே. மனதை அமைதியாக வைத்திருங்கள், இந்த நேரமும் கடந்து போகும். மார்ச்சில் குரு வாக்கியஸ்தானத்தில் நேர்கதி அடையும் பொழுது வீட்டின் சூழல் அப்படியே மாறிவிடும். குடும்பத்துடன் புனித யாத்திரை அல்லது நீங்க விடுமுறைக்கு செல்லும் திட்டம் உருவாகும். உங்கள் கணவருக்கு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கலாம். இதனால் வீட்டின் பொருளாதார நிலை உயரும். வீட்டில் செல்வம் பெருகும் போது அதிக மகிழ்ச்சி அடைவது இல்லத்தரசிகள் என்பது நமக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சிறப்பு டிப்: ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து பிப்ரவரி இறுதி வரை சமையலறையில் வேலை செய்யும் பொழுது காயம் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஏனெனில் செவ்வாய் மற்றும் கேதுவின் தாக்கம் உள்ளது. அவசரத்தில் காய்கறி நறுக்கும் போதோ அல்லது கேஸ் அடுப்பு அருகில் வேலை செய்யும் போதோ மிகவும் கவனமாக இருங்கள். வீட்டின் அமைதிக்காக தினமும் மாலை வீட்டின் தலைவாசல் அல்லது துளசி செடி அருகில் கற்பூரம் ஏற்றுங்கள். இதனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள் வராது. நண்பர்களே, துலாம் ராசியிலும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் 3 வகைகள் உள்ளன. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த காலாண்டு என்ன சிறப்பை கொண்டு வந்துள்ளது என்று பார்ப்போம். முதலாவது சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயால் ஆளப்படுகிறது. நீங்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள். ஜனவரியில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு ஜனவரி மிகச்சிறந்த மாதம். நீங்கள் இராணுவம், காவல்துறை, ஜிம் அல்லது விளையாட்டுத் துறையில் இருந்தால் ஜனவரியில் உங்களுக்கு பதக்கம் அல்லது அங்கீகாரம் கிடைக்கலாம். இரண்டாவது சுவாதி நட்சத்திரம். இது ராகுவால் ஆளப்படுகிறது. உங்கள் அதிபதி ராகு இந்த நேரத்தில் மிகவும் வலிமையாக இருக்கிறார். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் பயப்படும் இடத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரிஸ்க் எடுத்து பெரிய பணத்தை சம்பாதிப்பீர்கள். நீங்கள் மீடியா அல்லது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருந்தால் பெரிய ஒப்பந்தங்கள் உறுதியாகலாம். மூன்றாவது விசாக நட்சத்திரம். இது குருவால் ஆளப்படுகிறது. உங்களுக்கு மார்ச் மாதம் ஒரு வரப்பிரசாதம். மார்ச் 11 குரு நேர்கதி அடைந்ததும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அறிவு, கல்வி மற்றும் ஆன்மீகத்தில் மிகுந்த நிம்மதி கிடைக்கும். நீங்கள் ஆசிரியர் பணி அல்லது கன்சல்டன்சி துறையில் இருந்தால் உங்கள் புகழ் பரவும். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். பரிகாரங்கள். மழை வரும்போது குடையை உடன் வைத்திருப்பது தானே புத்திசாலித்தனம். முதலில் ஆரோக்கியம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுதுங்க. மார்ச்சில் 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி சேர்க்கை உள்ளது. இது அசிடிட்டி, நாள்பட்ட வயிற்று பிரச்சனைகள் மற்றும் கபம் சார்ந்த பிரச்சனைகளை தரலாம். இதய பிரச்சனை உள்ளவர்கள் தங்கள் மருந்துகளை தவறவிடாதீர்கள். இப்பொழுது இந்த காலாண்டிற்கான மகா பரிகாரங்களை குறித்து கொள்ளுங்கள். பிப்ரவரியில் ராகுவின் கிரகண தோஷம் மற்றும் மன அழுத்தத்தை தணிக்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானின் லிங்கத்திற்கு காய்ச்சாத பால் அபிஷேகம் செய்யவும், அதில் சிறிதளவு அத்தர் கலக்கவும். சுக்கிரன் மற்றும் சிவனின் இந்த சங்கமம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும். இது தவிர ஒரு நாளைக்கு 2 முறை சிவசாலிஷா பாராயணம் செய்யவும். உறவுகள் மற்றும் சுகத்திற்காக வெள்ளிக்கிழமை அன்று ஏதேனும் அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே வாசனை திரவியம் மற்றும் சிவப்பு நிற பூஜை வஸ்திரத்தை சமர்ப்பிக்கவும். தினமும் காலையில் ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கவும். ஜனவரியில் விபத்துக்களை தவிர்க்கவும், சொத்துக்களின் லாபத்தை பெறவும் ஏதேனும் கோசாலைக்கு சென்று பசுக்களுக்கு பழங்களை கொடுங்கள். செவ்வாய்க்கிழமைகள் அன்று ஆஞ்சநேயருடைய சாலிஷா பாராயணம் செய்ய வேண்டும். இது செவ்வாயின் ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதிகப்படியான தன்னம்பிக்கை மூலம் ஏற்படும் இழப்பிலிருந்து உங்களை காக்கும். பிப்ரவரியில் அதிகப்படியான குழப்பம் இருந்தால் ராகுவின் சாந்திக்காக ஓடும் நீரில் தேங்காயை விடவும் அல்லது ஏழைகளுக்கு கம்பளியை தானம் செய்ய வேண்டும். நண்பர்களே, 2026 இந்த முதல் காலாண்டு உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க போகிறது. ஜனவரியில் தைரியமாக இருங்கள், பிப்ரவரியில் நிதானமாக இருங்கள், மார்ச்சில் உங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள். கிரகங்கள் தங்கள் வேலையை செய்யும், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கர்மாவே பிரதானம். உங்கள் நல்வினைகள் எப்பேற்பட்ட கிரக தோஷத்தையும் வெல்லும் வல்லமை கொண்டவை. இந்த வீடியோவை ஒரு முறை அல்ல பல முறை பாருங்கள். குறிப்பாக இந்த மாதங்களில் நீங்கள் எப்போதெல்லாம் சோர்வாக உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் பாருங்கள். இந்த முயற்சியும் இந்த ஆழமான விளக்கமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். துலாம் ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். உங்கள் ஒரு பகிர்வு அவர்களின் பெரிய ஆபத்தை தவிர்க்க உதவலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இறைவன் உங்களை நல்வழியில் அழைத்து செல்வார். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.